ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ரத சப்தமி பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற தை மாதமும் வளர்பிறை சப்தமி திதியும் சேர்கிற நாளில் தான் நாம் சூரிய ஜெயந்தி ரத சப்தமின்னு கொண்டாடுறோம். நம்ம நாட்டில் ஒவ்வொரு இடத்துல இந்த பெயர் வேறு வேறு விதமாக கொண்டாடுவாங்க. ஆனால் எல்லாமே சூரியனுக்கு உண்டான பூஜை தான். மகர சங்கராந்தி சூரிய பகவான் அந்த மகர ராசிக்குள்ளே நுழையிறத தான் மகர சங்கராந்தின்னுவோம். அதுக்கப்புறமா தான் இந்த ரத சப்தமி வரும். நம்ம நாட்டில் இதை ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாங்க. சூரிய பகவான் தன்னுடைய தேரை சற்றே வடக்கே நகர்த்துறதுக்கு தான் உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தர் அப்படின்னா வடக்கு அப்படின்னு அர்த்தம். சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்களை சற்றே செங்குத்தாக வீழும்படியாக செய்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா குளிர்காலம் முடிந்து சற்றே வெம்மையான காலம் வரப்போகுது அப்படின்னு குறிக்கிறதுக்குத்தான் இந்த ரத சப்தமி அப்படின்னு. இதை பற்றி நிறைய ரிக்வேதத்தில் நிறைய குறிப்புகள் நம்முடைய சாஸ்திரங்களில் நிறைய உண்டு. முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா திருமலையில் ஒரு சின்ன பிரம்மோத்சவம் போல் ஒரே நாளில் நடக்கும். பொதுவாக பிரம்மோத்சவம் ஒரு 10 நாள் திருவிழாவாக நடக்கும். ஆனால் ரதசப்தமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏழுமலையான் திருமலையான் ஒரே நாளில் அத்தனை வாகனங்கள்லையும் காட்சி தருவார். கிட்டத்தட்ட ஒரு 7 வாகன காட்சி நமக்கு அன்னைக்கு கிடைக்கும். நாம் போய் மாட வீதியில் இருந்து கண்கொள்ளா காட்சியாக நாம் தரிசனம் செய்யலாம். அருக்கு அப்படின்னா எருக்க இலை, அருகு அப்படின்னா அருகம்புல், அது பிள்ளையாருக்கு பூஜை, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அருக்கு இந்த சூரிய பூஜைக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு செடி. இந்த எருக்கஞ்செடி தான் ஆடுதுறை அப்படின்ற சூரியனார் கோயிலில் உள்ள ஸ்தல விருட்சமாக இன்றளவும் இருக்கிறது. அருணன் அப்படின்றவர் தான் சூரிய பகவானுடைய தேரோட்டி. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வண்ண குதிரைகளை பூட்டி சூரிய பகவானுடைய தேரை செலுத்துகிறார். இது வானவில்லின் 7 வண்ணங்களை குறிக்கும். சூரிய பகவான் ரதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்தில் ஒரு 12 கோடுகள் இருக்கும். அது 12 ராசிகளையும் மாதங்களையும் குறிக்கும். ஏன்னா சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மாதம் இருப்பார் இல்லைங்களா? அப்படித்தான் நமக்கு மகர ராசியில் அவர் போகும்போது அது உங்களுக்கு தை மாதம், அதனால தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறவங்க. சரி, அன்னைக்கு நாம் இந்த ரத சப்தமியை நாம் எப்படியெல்லாம் கொண்டாடலாம், யாரெல்லாம் கொண்டாடலாம், என்ன சிறப்பு, அப்படி செஞ்சால் என்ன பலன், அதையொட்டி என்ன புராண நிகழ்வுகள் நம்முடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, இதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருமே இதை கொண்டாடலாம். அன்றைக்கி அதிகாலையில் சூரிய உதயத்தை ஒட்டி எழுந்து நீராடணும். இந்த நீராடும் போது ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த எருக்க இலை இருக்குது இல்லைங்களா, அந்த எருக்க இலை ஒரு ஆளுக்கு 7 அப்படின்னு எடுத்துக்கணும். இதை ஒட்டி நிறைய சாஸ்திர சம்பிரதாய விதிகள்லாம் நிறைய இருக்குது. அதை தெரிந்தவங்க அதை செய்யலாம். தெரியாதவங்க அடியேன் குருநாதர் சொன்ன விஷயத்தையே ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், அந்த மாதிரி இதை நாம் செஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க நல்லா விஸ்தாரமாக இந்த பூஜைகளை செஞ்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு 7ன்னு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கீங்கன்னா 3 7 21 இலை உங்களுக்கு தேவைப்படும். ஆண்கள்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க, பெண்கள்னா அட்சதை, மஞ்சள் அட்சதை. ஒன்றும் இல்லைங்க, பச்சரிசியில் மஞ்சள் கலந்தீங்கன்னா அதுதான் மஞ்சள் அக்ஷதை. இதுவரை நாம் செய்த 7 ஜென்ம பாபமும் விலகும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கு. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பினோர் கைவிடப்படார். இது 4 மறை தீர்ப்பு. இந்த மாதிரி 7 எருக்க இலையை எடுத்துக்கணும். நாம் கிழக்கு நோக்கி ஒரு ஸ்டூல் போட்டு பாத்ரூம்லேயே எங்கேயோ உட்காந்துக்கணும். அந்த நுனி, அந்த எருக்க இலையோடைய நுனியும் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒன்று தலையில் ஒரு 3 அரிசி, ஒரு இலைக்கு 3 அரிசின்னு வீதம் வச்சுக்கணும். 2 தோள்பட்டையில் 2, காலுக்கு 2, கைக்கு 2ன்னு வைக்கணும். இல்லை எனக்கு இதெல்லாம் வச்சு குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க மொத்தமாக தலையிலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். குளிக்கும்போது சூரிய பகவானை நினைத்து ஆதித்ய ஹிருதயம், சூரிய ஸ்லோகங்கள், அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு நிறைய தனி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அது தெரிந்தவங்க அது சொல்லுங்கள், தெரியாதவங்க சூரிய பகவானை நினச்சி கும்பிட்டுக்கிட்டே இந்த குளியலை நாம் செய்யலாம். குளிக்கும்போது கட்டாயம் வஸ்திரம், ஒரு சின்ன துணியாவது போட்டு நாம் குளிக்கணும். இந்த மாதிரி நாம் குளிச்சுட்டு சூரிய பகவானுடைய ஸ்லோகங்களெல்லாம் நாம் சொல்லிவிட்டு இந்த இலையெல்லாம் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இதுதான் நம்ம அன்னைக்கு ரத சப்தமிக்கு உண்டான
குளியல். இது முடிஞ்ச உடனே அன்னைக்கு பூரா நமக்குள்ள வழக்கப்படி நமக்கு திருநீரோ திருமண்ணோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் விரதம் இருக்கணும். விரதம் எப்படி இருக்கணும்னா, அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க. குழந்தைகள், பெரியவர்கள், கர்ப்பஸ்திரீகளுக்கு எந்த விரதத்துக்குமே இருக்க வேண்டான்னு விதிவிலக்கு இருக்குது. அவங்கெல்லாம் இருக்க வேண்டாம். மற்றவங்க அவங்கவுங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி இருந்துக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாலை சூரிய அஸ்தனம் வரைக்கும் விரதம் இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை அஷ்டமி வருது இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா வடை, சக்கரை பொங்கல் சூரியனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை செஞ்சு சூரியனுக்கு படைத்துட்டு விரதத்தை நிறைவு செய்வாங்க. இதில் உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் அதி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, மணப்பலகை இருக்கு இல்லைங்களா, மரக்கட்டையில் அதில் ரதம் போல கோலம் போட்டு ஒரு பச்சரிசி மாவு கோலம் போட்டு ஒரு 7 தீபம், நெய் தீபமோ இல்லைன்னா அகல் தீபமோ ஏற்றி அதுக்கு தான் இந்த சக்கரை பொங்கல்லாம் வைக்கணும். செய்ய முடியாதவங்க ஒரு வெள்ளைக்கட்டி வச்சு கூட பூஜை பண்ணலாம், தப்பே கிடையாது. இந்த கோலத்தை வாசலில் போட வேண்டாம், ஏன்னா கால் மிதிப்படாத இடத்துல வைக்கணும். அதனால் நம்ம ஒரு பலகக்கட்டையில் போட்டு பூஜை ரூமில் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அது வைங்க. சிவப்பு மலர்கள் விசேஷம். அந்த மாதிரி இந்த பூஜையை நாம் நிறைவு செய்யலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாது, செய்ய முடியல, வயது காரணம், வசதி ஏதோ காரணம் முடியலங்கிறவங்க கோயிலில் போய் இந்த பிரபையோட காட்சி தர பெருமாளையும், குதிரை வாகனத்தோட பெருமாள் இருப்பார் இல்லையா, அப்படி பெருமாளை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் பித்ருக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம். அப்படி போய் தரிசனம் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆடுதுறை, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறவங்க சூரியனார் கோயிலில் விசேஷமான பூஜைகள் அன்னைக்கு நடக்கும், அங்கே போய் தரிசனம் பண்ணுங்கள். இல்லை சிவாலயம் இருக்கிற சூரிய பகவான் தனியாக சன்னதி இருக்கும், விமானத்தோடு இருப்பார், அந்த மாதிரி சூரியனையும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம். யாரும் எதுவுமே செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே இந்த கோலம் போட்டும் 7 தீபமும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளியல் தாங்க ரொம்ப முக்கியம். அந்த எருக்க இலையை தலையில் வச்சுக்கிட்டு குளிக்கிறது, அதுதான் ரொம்ப சிறப்பு. இதையொட்டி என்ன புராண நிகழ்வு அதை பார்க்கலாங்க. கங்கை மைந்தன் பீஷ்மர், இது எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும், ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு. அவருக்கு ஒரு வினோதமான ஒரு வரம் ஒன்று உண்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நினைக்கும் போது இறக்கலாம், அப்படித்தான் அவருக்கு உண்டான ஒரு வரம். ஆனால் மகாபாரத போர் முடிஞ்சப்புறம் ரொம்ப துயரப்பட்டு, ரொம்ப அந்த அம்பு படுக்கையில் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். அவர் உத்தராயணம் வரட்டும், தை மாதம் வரட்டும், தன்னுடைய உயிரை நீக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா உத்தராயணமும் வந்துடுச்சு, தை மாதமும் பிறந்துருச்சு. ஆனால் அவர் உயிர் நீங்கவில்லை. ரொம்ப வருத்தப்படுறாரு. பக்கத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாங்க, அர்ஜுனன், பாண்டவர்கள் இருக்காங்க, கௌரவர் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே கண்ணனை பார்க்கணுன்னே வியாசரை கூப்பிட்றாங்க எல்லாரும். வியாச பகவானும் வராரு. வந்துட்டு என்ன காரணத்தை, ஏன்னா அவர் ரொம்ப ஒரு பிரம்மச்சரிய விரதம் இருந்து ரொம்ப நேர்மையாக எல்லா சாஸ்திரங்களையும் கடைபிடித்து எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு நூலிழை கூட விலகாது அப்படி இருந்த எனக்கு எதற்காக இப்படி ஒரு நிலைமைன்னு வியாசரை கேட்குறாரு. இப்போ வியாச பகவான் சொல்கிறாரு, தப்பு ஒன்று செஞ்சால் அந்த தப்புக்கு எல்லாருக்கும் தண்டனை உண்டு. அதை தூண்டுறவனுக்கு 2 பங்கு தண்டனை. அதை பார்த்தும் பார்க்காம இருக்க அந்த அவனுக்கு தான் அதிக தண்டனைன்னு. நான் என்ன தப்பு பண்ணேன்ற மாதிரி கேட்குறாரு வியாசர்கிட்ட பீஷ்மர். அப்போ சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய சபையில் துச்சாதனனும் துரியோதனனும் திரௌபதியை கூட்டிகிட்டு வந்து அவங்க கையால் மானபங்கப்படுத்தும் போது நீ கை மூடி, வாய் பொத்தி, கண் மூடி, கையை கட்டி நின்று நீ வேடிக்கை பார்த்த, அதை தடுக்க கூட நீ முற்படலை. ஏன் செய்கிறன்னு கேட்கல, இல்லை எதுவுமே நீ செய்யலை. அதுக்குண்டான தண்டனை, அந்த வலி வேதனை தான் இதுக்கு அப்படி ஆச்சுன்னும் போது ரொம்ப வருத்தப்படுறாரு. மனசளவில் ரொம்ப அவர் வேண்டிக்கிறாரு. அப்போ கண்ணன் சொல்கிறாரு, மனதால் ஒரு தப்பை நினச்சி நீ வருத்தப்பட்டாலே அதற்கு பிராயச்சித்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எருக்க இலைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாரு வியாச பகவான். அதையெல்லாம் கொண்டு வந்து அந்த அம்பு படுக்கை மேலே அதெல்லாம் பரப்பி வச்சுட்டு அதற்கு சில சூரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் எல்லாம் சொல்லி மறுநாள் அஷ்டமி அன்னைக்கு தான் அவருக்கு மோட்சம் கிடைக்குது. அந்த சமயத்தில் அவர் அந்த எருக்கையெல்லாம் வச்சுட்டு ஸ்லோகமெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ நமக்கு கிடைத்தது தான் இந்த அற்புதமான விஷ்ணு சகஸ்ரநாமம் என்கின்ற பெருமாளுடைய 1008 அற்புதமான திருநாமங்கள். இதை அங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே நேரில் கேட்டிருக்காங்க. ஏன் தேரின் கொடியாக நின்ற அனுமனும் இதை கேட்டு, கொடியில் அனுமன் கொடி தான் இருக்கும், அந்த அனுமாரப்பரும் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த மாதிரியான நமக்கு மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா
அத்தனையும் உண்மை. மகாபாரதம் நம் புண்ணிய பாரதத்தில் நடந்தது உண்மை, முற்றிலும் உண்மை. இது எல்லாரும் அனுபவபூர்வமாக ஒவ்வொரு விஷயமுமே நடக்குது. இன்றளவும் பார்த்தீங்கன்னா குளோபல் சாண்டிங் அப்படின்னு இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு தானே கிடைச்சிது. அதனால் இப்போது குளோபல் சாண்டிங்னு அன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் உலகம் பூராவுமே படிப்பாங்க. அமெரிக்காவில் என்ன டைமாக இருந்தாலும் 24 ஹவர்ஸு, இங்கேயும் 24 ஹவர்ஸ். அந்த அஷ்டமி திதி பூரா குளோபல் சாண்டிங். இதுக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி அப்போ படிப்பாங்க. என்னுடைய பழைய பதிவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இதை மாற்றிட்டாங்க. நமக்கு கிடைத்தது தை மாதம் பீஷ்மாஷ்டமிக்கு அன்னைக்கு, அதனால் அப்படி மாற்றிட்டாங்க. இந்த நாள் அன்னைக்கு நாமும் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை செஞ்சோம்னா குளோபல் சாண்டிங்க்கு அவ்வளோ பெரிய வைப்ரேஷன்ஸ், அவ்வளோ பெரிய பவர்ஸ் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தயவு செஞ்சு படிங்க. தெரியாதவங்க கேசட்டை ஒலிக்க விட்டு கூடவாவது ஏதானு ஒன்று சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய புராண நிகழ்வுகள், குருக்ஷேத்திர போர், இதெல்லாமே மார்கழி மாதம் நடந்திருக்குது. இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுகள் தான். சரி, நாமும் அதே மாதிரி இதை ஒட்டி தான் இந்த 7 எருக்கை இலையை வச்சு நாம் குளிக்கணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்துலேயே நமக்கு நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை மைந்தன் தான் பீஷ்மர். அதனால் கங்கை கரையில் இது மாதிரி ஆறு, குளம், இந்த மாதிரி நீர்நிலைகளில் குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க வீட்டில் கூட நாம் இந்த மாதிரி நீராடல் செஞ்சுக்கலாம். இதையொட்டிய மற்றொரு புராண நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்யப முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கார். அவருடைய மனைவி அதிதி தேவி. இந்த அம்மா நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. வாசலில் ஒரு சிவனடியார், ஒரு அந்தனர் வர்றாரு பிக்ஷை ஏற்கிறதுக்கு. அவரை உட்கார சொல்லிட்டு இந்த அம்மா கணவனுக்கு உண்டான அத்தனை பணிவிடைகளையும் செய்து அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அப்புறமா போய் அவருக்கு சாப்பாடு போகிறதுக்கு அவருக்கு என்ன தேவையோ கவனிக்க போகும்போது அவர் ரொம்ப கோபம் அடைந்துடுறாரு. ஒரு பிடி சாபம்னு கொடுத்துட்றாரு. உன் குழந்தை இறந்து பிறக்கும்னுடுறாரு. இந்த அம்மா பதட்டமாக ஓடி காஷ்யப முனிவர்கிட்ட இப்படி ஒரு தண்டனை மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு வருத்தமாக இருக்குது. நீ கவலைப்படாத, உலகத்தையே பிரகாசிக்க செய்யக்கூடிய அளவில் உனக்கு ஒரு அற்புதமான மகன் பிறப்பான்னு சொல்லி அவர் வாழ்த்துறாரு. அப்படி பிறந்தவர் தான் அருணன். இந்த அருணன் யார்? சூரிய பகவானுடைய தேரோட்டி. அதான் இந்த ஒரு இன்னொரு புராண நிகழ்வு இதையொட்டியும் இருக்குது. சரி, இதை யாரெல்லாம் கொண்டாடலாம், என்னெல்லாம் பலன் பார்க்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே கொண்டாடலாம். சூரிய பகவானால் நமக்கே தானும் தோஷங்கள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகும்னு சொல்லும். அன்னைக்கு நம்ம சூரிய கோலங்கள் போட்டு, அது ரதம் போல கோலம் போட்டு, சிவப்பு வண்ண மலர்கள், சூரிய பகவானுக்கு பிடித்த செந்தாமரை மலர், இது மாதிரியெல்லாம் சூரிய ஸ்லோகங்கள், இதையெல்லாம் சொல்லி நாம் வீட்டிலேயோ கோயிலையோ போய் பூஜை பண்ணலாம். அதே மாதிரி கோதுமை உணவு படைத்து தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பிரபையோடு இருக்கிற பெருமாளை நாம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா தனி சூரியனை பார்க்கலாம், இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கிற சூரியனையும் நாம் பூஜை செய்யலாம். சூரிய ஸ்லோகங்கள் படிப்பதும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அன்னைக்கு படிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இதுக்கு என்னெல்லாம் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புதுசாக வேலை ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப சிறப்பு, விருத்தியாகும்னு சொல்லுவாங்க. ஆயுள் நீடிக்கும் இந்த பூஜைக்கு. அதே மாதிரி இந்த பிரபையோடு நாம் தரிசனம் பண்ணும்போது பித்ருக்கள் பிரீத்தி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் 7 பிரகாரமாக அந்த கோயில் இருக்கும். அங்கே போய் பெருமாள் தரிசனம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது இந்த கைம்பெண்கள் இந்த பூஜைகளை எல்லாம் அவங்க கடைப்பிடித்து இந்த விரதமெல்லாம் இருந்தால் மறுபிறையில் அப்படி அவங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப வீட்டிலோ கோயிலிலேயோ எங்கே வேணாலும் இந்த பூஜைகள் ரொம்ப சிறப்பாக செய்து அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சூரிய பகவான் ஆசி பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.